அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 அத்தியாயம் 37. புதிய பெட்டகம் பழைய பொக்கிஷம். வெள்ளிக்குடத்தை சாலை கிணற்றினுள் நழுவி விட்டார் இளையாழ்வார். அன்று காலையில் பெரிய நம்பியிடம் பயின்றிருந்த பெரியாழ்வாரின் பாசுரங்களை மனதினுள் உச்சரித்துக் கொண்டு இருந்தார். அவரது மனமோ ஆசான் பெரிய நம்பி உரைத்த பாசுரங்களின் பொருளை பற்றி பரவசத்துடன் நினைத்துக் கொண்டு இருந்தது. மனிதர்களாக பிறந்து இறைவனை உணர்ந்து அவனுக்கு தொண்டாற்றி வருகிறோம் என்கிற ஆணவத்துடன் நாம் அலைய, பண்டங்களை வைப்பதற்கென்றி சிந்திப்பதற்கு நெஞ்சும், திருநாமங்களை கூற நாவும், விழுந்து பணிய திருமேனியும் இல்லாத அசித் என்னும் ஜடப்பொருளாக இருக்கின்ற ததிபாண்டன் என்கிற பானை வியாபாரியின் மண்பாண்டம் கூட அல்லவா மோட்சத்தை அடைந்தது. ஆனால் நெஞ்சும் நாவும் உடலும் உள்ள நமக்கெல்லாம் எளிதில் மோட்சம் கிடைக்காதிருக்கிறதே, இது எதனால்? தனக்குள் யோசித்துக் கொண்டிருந்தார் இளையாழ்வார். ராமன் பிறந்த அயோத்தியிலே புல் எறும்பு ஆகிய அனைத்தும் நற்கதி பெற்றன என்று அன்று காலை கற்றிருந்த நம்மாழ்வார் பாசுரத்தை விளக்கிய அவரது ஆசான் பெரிய நம்பி கூறியிருந்தார். அதுபோல கண்ணனின் தரிசனமும் கண்ணனின் ஸ்பரிசமும் பெற்ற ததிபாண்டனும் அவனது தாழியும் மோட்சம் பெற்றதில் அதிசயம் என்ன? கிருஷ்ண தரிசனம், கிருஷ்ண கைங்கரியம் இவற்றை செய்தவுடனேயே ததிபாண்டனுக்கு மோட்சம் உறுதியாகிவிட்டது. கிருஷ்ண ஸ்பரிசம் ஏற்பட்டவுடனேயே தாழிக்கும் நற்கதி கிடைத்துவிட்டது. ததிபாண்டன் அதை கேட்டு பெறுவதற்கு அவசியமே இல்லை. இருந்தாலும் ஏன் வாய்த்திருந்து மோட்சத்தை கேட்டான்? அதற்கு முக்கிய காரணம் கிருஷ்ணனின் அந்த எளிமை. பக்தர்களுக்கு அருள் புரியும் அந்த மேலான குணத்தை உலகத்துக்கு எடுத்துக்காட்டவேதான் போலும். கிணற்றில் நடுவப்பட்டிருந்த வெள்ளிக்குடத்தை வெளியே எடுக்க வேண்டும் என்பதை கூட உணராமல் ஆழ்வாரின் பாசுரங்களையே நினைத்தபடி பரவசத்துடன் நின்றிருந்தார் இளையாழ்வார். கண்கள் எதிரே ஓங்கி உயர்ந்த நீண்ட வத்திமலையானின் ஆலய கிழக்கு கோபுரத்தையே வெறித்துக் கொண்டு இருந்தன. பழுதே பல தினங்களும் போயினவே. இந்த பாசுர அமுதத்தில் மூழ்காமல் ஆற்றின் தாடி போன்ற எதற்கும் உதவாத தத்துவார்த்தங்களை கற்றுக்கொண்டிருந்தேனே. கோபுரத்தை பார்த்தபடி பிரமித்து போய் நின்றிருந்தார். ஆழ்வாரின் பாசுரங்களுக்கு ஒப்புண்டா? ததிபாண்டனின் அனுபவம் ஒன்று போதுமே மோட்ச சாதனத்தின் மகத்துவம் புரிய வைப்பதற்கு. திடீரென்று தெற்கிலிருந்து வீசிய குளிர்காற்று இளையாழ்வாரின் மேனியை வருடியது. சுகமான காற்றை அவர் நாசின் வழியாக உள்வாங்கிய அதே சமயம் கிசுகிசுத்த குரல் ஒன்று செவிகளில் அலைமோதியது. ததிபாண்டனின் தயிர் பானையில்தான் எனது பச்சை மாமலை போல் மேனி சிறைப்பட்டிருக்கிறது. என்னை மீட்டுச் செல். கண்களை மூடி தென்றல் காட்டை அனுபவித்துக் கொண்டிருந்த இளையாழ்வார் திடுக்கிட்டு கண்களை திறந்தார். யார்? தன்னை சுற்றிலும் நோக்கினார். யாருமே இல்லை. காலையில் பெரிய நம்பியிடம் பெற்றிருந்த உபதேசத்தில் திளைத்து போயிருந்ததால் ததிபாண்டனின் அனுபவம் மீண்டும் மீண்டும் மனதில் எழும்பிக்கொண்டே இருக்கிறது போலும். தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டவர் குடத்த நீரை தோளில் சுமந்து கொண்டு ஆலயத்தை நோக்கி நடந்தார். வழியில் மடைப்பள்ளியில் அமுது தயாரிக்கும் நீர்வண்ணரை பார்த்தார். நீர்வண்ணரே, இன்று மோட்ச சாதனத்தை விளக்கும் பாசுரங்களை அனுபவித்தேன். திகட்டாத பாசுர அமுதத்தை எனக்கு வழங்கிய எனது ஆசான் பெரிய நம்பிக்கை வாய் மணக்க அக்கார அடிசலையும் தைரணத்தையும் வழங்க வேண்டும். எனக்காக பிரசாதங்களை தயாரித்து எனது அகத்துக்கு அனுப்பிவிடுங்கள். அதற்கான திரவியங்களை நான் தங்களுக்கு அளித்து விடுகிறேன் இளையாழ்வார் கூறினார். அதற்கென்ன சுவாமி, இப்போதே தயாரித்து வரதனுக்கு சமர்ப்பித்து தங்கள் மனைக்கு அனுப்பிவிடுகிறேன். நீர்வண்ணன் கூற மனவ நிறைவுடன் வரதனின் சந்நிதியை நோக்கி நடந்தார். அங்கே ஆளவட்டத்துடன் நின்ற திருக்கட்சி நம்பியை பார்த்ததும் அவரது முகம் மலர்ந்தது. நம்பிகளே, எனக்கு வீடும் பார்த்து கொடுத்து முன்கட்டில் ஆசானியும் தங்க வைக்கும் யோசனையும் தந்து அவரிடம் அன்றாடம் திவ்ய பிரபந்தங்களை கற்க வைத்த உமக்கு தலையெல்லால் கைமாறியுள்ளனே. இன்று மோட்சம் குறித்த நம்மாழ்வாரின் பாசுரங்களை கற்றேன். பொருள் உரைத்து என்னை பரவசத்தில் ஆழ்த்தி எனது ஆசான் பெரிய நம்பியை கௌரவிக்கும் பொருட்டு வரதன் அமுது செய்த பிரசாதங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவசியம் தாங்களும் வந்து பிரசாதங்களை அருந்தி என்னை கௌரவிக்க வேண்டும் இளையாழ்வார் கூற திருக்கட்சி நம்பி புன்னகைத்தார். கரும்பு தின்னவா? கூலி எவ்வளவு வேண்டும் என்று கேட்பது போன்றுள்ளது. நீர் என்னை அழைப்பது.
ஒரு ஆசானை சீடன் கௌரவிக்க அதை காண்பதே அணுக்கணுக்கு கண்கொள்ளாத காட்சி அல்லவோ? அவசியம் வருகிறேன், திருக்கச்சி நம்பி கூறினார். அப்போது வரதனின் சந்நிதியிலிருந்து மணப்பாக்கம் சுத்த சத்வ நம்பி வெளியே வந்தார். குடத்து நீருடன் திருக்கச்சி நம்பியுடன் பேசிக் கொண்டிருந்த இளையாழ்வாரை பார்த்தார். இளையாழ்வாரே, உங்களை ஆலய அதிகாரி அப்பன சதகர்ணி உடனே தன்னை சந்திக்கும்படி கூறினார். சுத்த சத்வ நம்பி கூறினார். இதோ போகிறேன் சுத்த சத்வ நம்பிகளே. இன்று எனது அகத்தில் வரதன் அமுது செய்த பிரசாதங்களை தெரிவித்திருக்கிறேன். நீர் அவசியம் சென்று சாப்பிட வேண்டும். நான் அனுப்பினேன் என்று கூறுங்கள். எனது மனைவி தங்களுக்கு பிரசாதங்களை பரிமாறுவாள். இளையாழ்வார் கூற அவரும் தலையசைத்துவிட்டு நகர்ந்தார். கொடுத்து நீரை சன்னதில் வைத்துவிட்டு ஆலய அதிகாரி அப்பண்ணாவை சந்திக்க சென்றார் இளையாழ்வார். வாருங்கள், உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன். இன்று நமது ஆலயத்துக்கு புதிதாக திருவாபரண போஷண பெட்டி ஒன்றை தெரிவித்திருக்கிறோம். இரும்பினால் ஆனது, மிகவும் பாதுகாப்பானது. ஆலயத்தின் அத்தனை ஆபரணங்களையும் அந்த பெட்டகம் தன்னில் அடக்கிக் கொண்டு விடும். இதனால் ஆபரணங்களை சிதறாமல் எடுத்து வைக்க முடியும். போஷண பெட்டியில் பல அறைகள் உள்ளதால் கற்கள் பதித்த ஆபரணங்கள், ஸ்வர்ண ஆபரணங்கள், கிரீடங்கள் என்று தனித்தனியாக வைக்க முடியும். மதியம் சந்நிதி கைங்கரிய பணிகள் முடிந்ததும் நீங்கள் கஜானா அறைக்கு வந்து உதவ வேண்டும். அரண்மனை அதிகாரி கோபிநாதராயர், நான், தலைமை பட்டர், அரவிந்த லோச்சன் அத்தங்கி மற்றும் நீங்கள் ஆகியோர் கலந்து கொண்டால் போதும். நாங்கள் கணக்கு பார்த்த ஆபரணங்களை நீர் பெட்டகத்தில் வைக்க வேண்டும், அவ்வளவே. சதகரணி கூற பேரானந்தத்துடன் தலையசைத்தார் இளையாழ்வார். வரதனின் ஆபரணங்களை தொட்டு பெட்டகத்தில் வைக்கும் பேற்றை நான் பெறுகிறேனா? காலையில்தான் கிருஷ்ண ஸ்பரிசம் மோட்சத்தை கொடுக்கும் என்று கூறியிருந்தார் பெரிய நம்பி. அப்படி இருக்க அவனது ஆபரணங்களை ஸ்பரிசித்தால் மோட்சம் சித்திக்காதா என்ன? ததிபாண்டன் அனுபவத்தை அறிந்த அன்றே வரதனின் ஆபரணங்களை ஸ்பரிசிக்கும் தகுதி கெட்டுவிட்டதே. அவசியம் வருகிறேன் சுவாமி, இதைவிட வேறு என்ன வேலை எனக்கு என்றவர் மீண்டும் சன்னதிக்கு சென்றார். சுத்த சத்வ நம்பி தனது மணப்பாக்க கிராமத்துக்கு புறப்பட்டார். எனது தங்கை மகனுக்கு எனது பெண்ணை நிச்சயிக்கப் போகிறேன். எனவே நான் மாலை கைங்கரியத்துக்கு வரமாட்டேன். சுத்த சத்வ நம்பி இளையாழ்வாரிடம் கூற அவர் தலையசைத்தார். குழந்தைகளுக்கு எனது ஆசிகள். ஒரு எட்டு எனது அகத்துக்கு சென்று பிரசாதங்களை அறிந்துவிட்டு செல்லுங்கள். இப்போதுதான் நீர்வண்ணர் பெருமாள் அமுது செய்த பிரசாதங்களை எனது அகத்துக்கு எடுத்து சென்றான். இளையாழ்வார் கூறினார். அவசியம் போகிறேன் சுவாமி என்றபடி இளையாழ்வாரின் அகத்துக்கு சென்றார். மதனி, வாயிலிருந்து குரல் கொடுத்தார் சுத்த சத்வ நம்பி. யார் என்றபடி வாயிலுக்கு வந்தாள் தஞ்சம்மா. உங்கள் கணவர் என்னை பிரசாதம் அறிந்துவிட்டு போகச் சொன்னார். திண்ணையில் அமர்ந்தார் சுத்த சத்வ நம்பி. அப்படியா? என்னிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஆலய பிரசாதங்களை நான் தயார் செய்வதாக யார் கூறினார்கள்? இல்லை மதனி, அண்ணா இன்று மோட்சத்துக்கு போகும் பாசுரங்களை கற்றதால் அதை கொண்டாட பிரசாதங்களை தெரிவித்திருப்பதாக கூறினார். மோட்சத்துக்கு போகும் பாசுரங்களா? ஒருவேளை உங்களுக்கு மோட்சம் கிட்டினால் பிரசாதம் கிட்டுமே என்னவோ? தஞ்சம்மா கூற துடிதுடித்து போய் எழுந்தார் மணப்பாக்கம் நம்பி. மகளின் திருமண நிச்சயத்தை எண்ணியபடி இறைவனின் பிரசாதத்தை அருந்தலாம் என்று அவளுடன் வந்தால் இப்படி அபசகுணமாக பேசுகின்றாளே மதனி. பரவாயில்லை, பிரசாதங்கள் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அண்ணாவிடம் சொல்லுங்கள். தனது நாசியை தாக்கி அக்கார் அடித்தல் மற்றும் தைரணத்தின் மனத்தை உள்வாங்கியபடி தென்னையிலிருந்து எழுந்து நடந்தார் மணப்பாக்கத்து நம்பி. அவர் மனம் வெறுத்து போவதை முதற்கட்டில் நின்று கொண்டிருந்த பெரிய நம்பியின் மனைவி விரஜை பிராட்டி பார்த்து கொண்டு இருந்தாள். சுவாமி, இப்படி வாரும். தனது முதற்கட்டு பகுதியை கடந்து சென்று கொண்டிருந்த சுத்த சத்வ நம்பியை அழைத்து தனது அடுக்கலையில் அமர வைத்து தாமரை இலையை போட்டு ஒரு குவளையில் நீரை வைத்தாள். தனக்கு வழங்கப்பட்டிருந்த பிரசாதங்களிலிருந்து ஒரு பகுதியை அவரது இலையில் பரிமாறினாள். மனதில் எந்தவித வருத்தமும் இல்லாமல் அருந்துங்கள். பகவான் நம் மனதில் இருக்கிறான் எனும்போது மற்றவர்கள் நமது மனதை புண்படுத்தினால் நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? அந்த மனதுக்குரியவன் இறைவன்தான். விரஜை பிராட்டி கூற சுத்த சத்வ நம்பிக்கை கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாப்பிட்டு விட்டு நீர் அருந்தியவர் புறப்பட்ட போது வீதியில் நின்றிருந்தாள் தஞ்சம்மா.
சுத்த சத்வ நம்பி வாயை துடைத்துக் கொண்டு போவதையும் விரஜை பிராட்டி தாமரை இலையை வாயிலில் வந்து வீசுவதையும் கண்டு திகைத்தாள். சேடன் மனையில் அருந்துவதைக் காட்டிலும் அவருக்கு வழிகாட்டும் ஆசானியின் மனையில் பிரசாதங்களை அருந்துவது இன்னும் பெருமை அல்லவா? பொதுவாக கூறியபடி மணப்பாக்கம் நம்பி புறப்பட தஞ்சம்மாவின் முகம் சிறுத்தது. சற்று பொறுத்து திருக்கச்சி நம்பி இளையாழ்வார் அகத்தின் வாயிலில் வந்து நின்றார். அம்மங்கா, உங்கள் கணவர் என்னை பிரசாதம் மறந்துவிட்டு போக சொன்னார். அவருக்கு கஜானாவில் வேலை வந்துவிட்டதால் அவரால் வர இயலவில்லை. திருக்கச்சி நம்பி கூறினார். அப்படியா? புலக்கற்றி முற்றத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள், இதோ வருகிறேன் என்ற தஞ்சம்மா ஒரு தாமரை இலையில் பிரசாதங்களை அள்ளி வைத்துவிட்டு அதனை கொண்டு சென்று முற்றத்தில் வைத்தாள். இதனை அறிந்துவிட்டு இலையை நீங்களே எடுத்து போட்டு இடத்தை சுத்தம் செய்து விடுங்கள். தஞ்சம்மா கூற அவள் கூறுவது அடுத்த கட்டில் அடுக்கலையில் வேலையாக இருந்த விரஜையின் செவியில் விழுந்தது. திருக்கச்சி நம்பிக்கை இந்த அவமானம் என்றால் இளையாழ்வார் எப்படி தாங்குவார்? மனம் நொந்த திருக்கச்சி நம்பி அங்கிருந்து நேராக கால் போன வழியே சென்று திருமலையை நோக்கி புறப்பட்டார். அன்று பிற்பகல் விரஜை பிராட்டி சாலை கிணற்றில் நீர் சேந்தி கொண்டிருக்க தஞ்சம்மாவும் குடத்துடன் வந்தாள். தஞ்சம்மா தனது குடத்தை கயிற்றில் கட்டிவிட அதே சமயம் விரஜை தனது குடத்தை வெளியில் இழுக்க இருவரின் குடங்களும் மோதின. என்ன, உனது குடம் கூட எனது குடத்துக்கு ஆசான என்ன? திருவிளச்சனை வைக்கிறதே, நான் தண்ணீர் சேர்ந்துவது வரையில் உனது குடம் காத்திருக்காதா என்ன? தஞ்சம்மா சினத்துடன் விரஜையை பார்த்தாள். நான் தான் முதலில் கிணற்றினுள் குடத்தை செலுத்தினேன். நான் வெளியே இருக்கும் வரை நீதான் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். விரஜை வெடித்தாள். அகண்ட காவிரி கரையல்ல இது, விருப்பம் போல் தண்ணீர் எடுக்க. இது ஆலய கிணறு. எனது கணவர் தீர்த்த கைங்கரியம் செய்பவர், அவருக்கே முதல் உரிமை. தஞ்சம்மா கூறினாள். உனது கணவன் எனது கணவரின் சீடன். விஷயங்களையும் அனுபவங்களையும் எனது கணவனின் சிந்தையிலிருந்து பணிவுடன் சேர்ந்துவது போன்று நீயும் நீரை பணிவுடன் சேர்ந்துதல் வேண்டும். விரஜை கூற தஞ்சம்மாவின் கோபம் எல்லையை மீறியது. அந்த சுத்த சத்துவத்துக்கு பிரசாதம் இல்லை என்று கூறி விரட்டினேன். அவனை அமர வைத்து பிரசாதம் தந்தாய். அவன் முன்பாக என்னை அவமானம் செய்ய வேண்டும் என்று தானே செய்தாய். எல்லாம் எனது கணவனை சொல்ல வேண்டும். நம்பி வந்த என்னை விட்டுவிட்டு பெரிய நம்பி, கச்சி நம்பி என்று ஊரில் இருக்கும் நம்பிகளை எல்லாம் தலையில் வைத்து கொண்டாடுகிறார். உங்களை எல்லாம் யார் அழைத்தார்கள்? அரங்கத்திலேயே கிடக்க வேண்டியதுதானே என்று புரிந்துதல்ல வாயிற்புறம் வந்த பெரிய நம்பியின் செவிகளில் இது விழுந்தது. உள்ளே வந்த விரஜையிடம் கூறிவிட்டார். போதும் நமக்கு காஞ்சி வாழ்க்கை, நமது அரங்கத்துக்கு திரும்பிச் செல்வோம். நிற்கும் பெருமாள் சன்னதியில் தலை குனிந்து நிற்பதை விட கிடக்கும் பெருமாள் சன்னதியில் தலை நிமிர்ந்து நிற்போம் என்று கூறி மனைவியுடன் உடனே புறப்பட்டு விட்டார். கஜானா அறையில் திருவாபரணங்களை கணக்கு பார்க்கும் பணி நடந்து கொண்டு இருந்தது. அரவிந்த லட்சணர் அத்தங்கி ஒவ்வொரு ஆபரண பெட்டியாக எடுத்து தர அப்பண்ண ஆபரணத்தை வெளியே எடுத்து காட்ட அரண்மனை அதிகாரி அந்த ஆபரணத்தை தனது புத்தகத்தில் விவரிக்க, பிறகு அந்த ஆபரணத்தை இளையாழ்வார் வசம் தர அதனை பட்டு சுருக்கு பையில் வைத்து போஷண பெட்டகத்தில் அடுக்கி வைக்கும் பொறுப்பினை ஏற்றார். மூங்கில் கூடைகள், மரப்பெட்டிகள், வெள்ளி சம்புடங்கள் என்று வைக்கப்பட்டிருந்த ஆபரணங்கள் அனைத்துமே பட்டு சுருக்கு பைகளில் வைக்கப்பட்டு போஷண பெட்டிகளில் வைக்கப்பட்டன. கிரீடங்கள், பதக்கங்கள் என்று தனித்தனியாக பெட்டகத்தில் அடுக்கப்பட்டன. இறுதியாக அரவிந்தலோச்சன் அத்தங்கி ஒரு வெள்ளிப்பெட்டியை கையில் எடுத்தார். அந்த வெள்ளிப்பெட்டகம் கால சுழற்சியால் மிகவும் கருத்து போய் வெள்ளி என்று யூகிக்க முடியாதபடி இருந்தது. அதன் மீது பொறிக்கப்பட்டிருந்த யானை, புலி மற்றும் சங்கு சின்னங்கள் தெளிவாகவே இல்லை. ஆதித்த கரிகாலன் கல்பலதாவுக்கு காதல் பரிசாக சுந்தர சோழரின் மூலம் அளித்திருந்த வள்ளிப்பெட்டி தான் அது. குரோதியம் என்கிற அத்திமலையானின் ஸ்ரீதர்மனை வைக்கப்பட்டிருந்த அதே பெட்டகம். ஊரெல்லாம் சுற்றி பீமவர்மனால் குரோதியமாக மாற்றப்பெற்று சந்திரகிரி, கங்கநாடு என்றெல்லாம் சுற்றி உதயச்சந்திரனால் மீட்கப்பட்டு மீண்டும் பல்லவர்களை அடைந்து ஆதித்த சோழனால் அபராஜித பல்லவனிடமிருந்து அபகரிக்கப்பட்டு இறுதியில் ஆதித்த கரிகாலனால் தனது மானசீக காதலி கல்பலதாவுக்கு காதல் பரிசாக வெள்ளி பெட்டகத்தில் வைக்கப்பட்டு சுந்தர சோழர் மூலம் அளிக்கப்பட்டது. உக்ரோதயத்தை பெருந்தேவிக்கு சமர்ப்பித்தவர்களே பார்த்திப பல்லவனும் கல்பலதாவும் தானே.
புராணம் சரித்திரம் என்ற காலங்களை எல்லாம் கடந்து பயணித்திருந்த ஸ்ரீதலம் என்கிற உக்ரோதயத்தை அர்ச்சகர் அரவிந்தலோச்சன் அத்தங்கி கையில் எடுத்து வைத்து இப்படியும் அப்படியும் பார்த்தார். ஸ்ரீதலம் உக்ரோதயம் என்கிற சரித்திர பெயரெல்லாம் 40 பிராயங்களை தாண்டாத அந்த அர்ச்சகருக்கு எப்படி தெரியும்? மேலும் கேளும் அந்த ஹாரத்தை திருப்பி பார்த்த அத்தங்கி நீல நவரத்னக்கல் ஹாரம் என்று கூற அதனை அரண்மனை அதிகாரி தனது சுவடியில் பதிவு செய்து கொண்டார். அதனை பட்டு சுருக்கு பை ஒன்றில் வைத்த இளையாழ்வார் அதனை போஷண பெட்டகத்தில் வைத்தார். உக்ரோதியம் வைக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளை பெட்டகத்தை அலட்சியமாக ஓரம் தள்ளினார் அர்ச்சகர் அரவிந்தலோச்சன அத்தங்கி. தான் தேவ உடும்பராட்சிமலை தேவனின் சிலையை பதுக்கி வைத்திருக்கும் இடத்தை அந்த பட்டகத்தின் 5 வான பட்டு துணியின் அடியே ஓலையில் குறிப்பிட்டு வைத்திருக்கிறான் ஆதித்த கரிகாலன் என்பதை அந்த அர்ச்சகர் அறிந்திருந்தால் அப்படி அலட்சியம் காட்டியிருப்பாரா? அத்திமலை தேவன் என்கிற சிலையை பற்றி அறியாத தலைமுறையை சேர்ந்தவர் அவர் என்பதால் அவரையும் குற்றம் சொல்ல முடியாது. திருவாபரணங்கள் அனைத்துமே பாதுகாப்பு பெட்டகத்தில் அடங்கிவிட அப்பண்ணா சதகரணி பெரிய பூட்டு ஒன்றை எடுத்து போஷண பெட்டகத்தை மூடினார். அரண்மனை அதிகாரி புறப்பட அரவிந்தலோச்சன பட்டரும் சன்னதிக்கு புறப்பட்டார். இளையாழ்வார் தனது மனைக்கு புறப்பட தயாராக அப்பண்ணா சதகரணி அவரை அழைத்தார். இளையாழ்வாரே, மிகச் சிறப்பாக பணிகளை செய்து முடித்தீர். அருளாளனின் ஆபரணங்களை பத்திரப்படுத்துவதில் பெரும் பங்காற்றி உள்ளீர். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றவரின் பார்வை கம்பளத்தில் கிடந்த திருவாபரண பெட்டகங்களின் மீது பதிந்தது. குனிந்து உக்ரோதயம் வைக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளிப்பெட்டியை எடுத்தார். அதனை இளையாழ்வாரின் கரத்தில் வைத்தார். வைத்துக் கொள்ளுங்கள், உங்களது கைங்கரியத்துக்கு மனமுகந்த அத்திமலையான் தரும் பரிசு. அப்பண்ணா நீட்டினார். கைங்கரியம் என்று சொல்லும்போது அதற்கு பரிசு வாங்குவது நியாயமா சுவாமி? இளையாழ்வார் கூறினான். புதிய தடுவாவரண பெட்டகம் வந்துவிட்டது. இனி கஜானாரியை அடைத்துக் கொண்டு இவையெல்லாம் எதற்கு? நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிதாக இருக்கிறது. சுவடிகள், நீங்கள் ஆராதிக்கும் பெருமாள்கள் ஆகியவற்றை வைத்துக் கொள்ளலாம். சதகரணி கூற பெட்டகத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டு தனது மேல் துணியால் அதனை மூடிக்கொண்டு தனது அகத்துக்கு புறப்பட்டார் இளையாழ்வார். மன்னர்களிடம் சிக்கியிருந்த தன்னை பற்றிய ரகசியம் முதலாக ஒரு பொறுப்பான கைக்கு சென்றதை நினைத்தோ என்னவோ அத்திமலையில் நின்றிருந்த ஸ்ரீவரம் வரத நாராயணன் முகத்தில் அன்று அதிகமான புன்சிரிப்பு. ஒருவேளை அத்திமலையான் திரும்பி வருவதற்கான அறிகுறிகள் அவனுக்கு தென்படுகிறது என்னவோ. விரைவில் தான் தனது இருப்பிடமான ஸ்ரீவரத்துக்கு சென்று விடுவோம் என்று நினைக்கிறானோ என்னவோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.